4ஆம் நாளிலே அருள்மிகு ஆனந்தவல்லி சமய சோமநாத பெருமான் கிளி வாகனத்திலும் சிறிய யானை வாகனத்திலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். ஆகமங்களிலே கிளி, மான், மயில் போன்ற பறவைகள் எங்கு வசிக்கின்றனவோ அந்த பகுதி மிகவும் சாந்தமானது என்றும் மிகவும் புண்ணியம் நிறைந்த ஸ்தலமாகவும் ஆகமங்கள் அவ்விடத்தை குறிக்கின்றன. அந்த வகையிலே பெரும் புண்ணியம் செய்யக்கூடிய ஓர் பறவையாக கிளியானது இருக்கின்றது. அந்த கிளி வாகனத்திலே அம்பிகையானவள் அமர்ந்து நமக்கெல்லாம் அழகு கொஞ்ச அருள்பாலிக்கின்றார். அதை தரிசனம் செய்த மாத்திரத்தினாலே நம்முடைய வாழ்க்கையில் சாந்தமானது ஏற்பட்டு மன நிம்மதியானது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. அன்றைய தினம் சோமநாத பெருமான் சிறிய யானை வாகனத்திலே எழுந்தருளி நமக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றார். மதங்கொண்ட யானையை அடக்கி அதன் மேலே கஜேந்திரனாக மக்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கின்றார் சோமநாத பெருமான். ஆகையினாலே எவரெல்லாம் இந்த யானை வாகனத்திலே சிவபெருமானை தரிசிக்கின்றனரோ அவர்களுக்கு மதங்கொண்ட யானையின் பலமானது ஏற்படும் என்பதிலும் ஐயமில்லை. ஆகவே 4ஆம் நாளிலே சாந்தமான கிளியோடு கூடிய ஆனந்தவல்லியையும் பலம் பொருந்திய யானை வாகனத்திலே சோமநாத பெருமானையும் தரிசனம் செய்து நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நற்பலன்களையும் சாந்தத்தையும் பெரும் பலத்தையும் பெற்றுக்கொள்வோமாக.